ஏரோது என்று சொல்லக்கூடிய மனிதன் செத்தபடியினாலே தேவ வசனம் வளர்ந்து பெருகி. அடுத்த வசனம் சொல்லுகிறது, சவுலும் பர்னபாவும் ஆண்டவருடைய கர்ம ஊழியத்தை முடித்து விட்டு திரும்ப எருசலேமுக்கு ஒருவனை கூட்டிக் கொண்டு வந்தார். மார்க் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை கூட்டிக் கொண்டு வந்ததை வேதம் சொல்லுகிறார். மார்க் என்ற ஊழியக்காரனை ஆண்டவர் இந்த நெருக்கத்தின் மத்தியிலும் தெரிந்தெடுத்தவனை கொண்டு வருகிறதை வேதம் சொல்லுகிறது. பேதுருடைய ஊழியம் முடிவதற்கு முன்பாக மார்க் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை ஆண்டவர் ஊழியத்துக்குள்ளே கொண்டு வந்ததாக நாம் பார்க்கிறோம். எவ்வளவு தூரம் திருச்சபையானது, ஆண்டவருடைய ராஜ்யமானது, தேவ பிள்ளைகள் நெருக்கப்பட்டார்களோ அவ்வளவுக்கு அதிகமாக அந்த திருச்சபை வளர்ந்து பெருகி 2026 வருடம் வரையும் இன்னும் பறந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் எழுப்பினார்கள், திருச்சபை மூடிவிட வேண்டும், இயேசுவுடைய சுவிசேஷத்தை, பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை முடித்துவிட வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ திரளான ராஜாக்கள் எழுப்பினார்கள், எத்தனையோ திரளான ஜாதிகள் எழுப்பினது. ஆனால் ஒன்றையும் அது தன்னகத்தே மூடி வைக்க விடாதபடி எந்தெந்த இடங்களிலே நெருக்கப்பட்டதோ அந்தந்த இடங்களிலே வீறு கொண்டு வரப்பட்டது. திருச்சபை எவ்வளவு தூரம் நெருக்கப்படுகிறதோ அவ்வளவு தூரம் அது வளர்ந்து பெருகும் என்பதற்கு வேதம் அச்சாணியாக, ஆதாரமாக அப்போஸ்தல நடபடிகளை எழுதி வைத்திருக்கிறது. சும்மா ஆண்டவர் ஒரு காரியத்தை விடுகிறவர் அல்ல, பரத்தில் பார்த்துக் கொண்டிருக்கிற ஆண்டவர் இந்த வார்த்தையை கனம் பண்ணி கொண்டிருக்கிறார். அடியோட முன்னில், வெடியோட முன்னில் ஆண்டவருடைய ராஜ்யத்தை ஒருவரும் தகர்க்க முடியாது. அதிகாரங்கள் எவைகளெல்லாம் ஆண்டவருடைய சுவிசேஷத்துக்கு எதிராக எழுப்பினதோ எல்லா அதிகாரங்களையும் ஆண்டவருடைய சுவிசேஷம் கீழ்ப்படுத்தும். அதைத்தான் பழைய ஒரு மலையாள பாட்டிலே ஒருவர் பாடினார். சிறு வயதிலே ஒரு முகமதிய நண்பர் ரட்சிக்கப்பட்டார், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். குடும்பம் அவர்களுக்கு சாப்பாடு போடாதபடி 30 நாட்கள் அண்ணனையும் தங்கையும் ஒரு அறைக்குள்ளே மூடி போட்டிருந்தது. சாப்பாடு முடுக்கல, தண்ணியும் முடுக்கவில்லை. அப்பதான் ஒரு பாட்டு உள்ள இருந்து, அடியோட முன்னில் வெடியோட முன்னில் தகருகையில் மார்க்கம், அடியோட முன்னில் வெடியோட முன்னில் தகருகையில் மார்க்கம், அடிச்சமர்த்தான் நோக்கும் தோறும் அடிக்கடி உயருமே சுவிசேஷம். யுவாக்களே, ஸ்நேகிதரே, நாம் இயேசுவினாய் பொருதாம். வசனம் என்ன வாழெடுத்து சத்துருவை கீழ்ப்படுத்தாம். வசனம் என்ன வாழெடுத்து சத்துருவை கீழ்ப்படுத்தாம். இந்த பாடலை அண்ணனும் தம்பியுமாக சேர்த்து அதை கொடுத்து பாடினார்கள். இவருடைய சரீரத்தை அவர்கள் கொன்றுவிட முடியவில்லை. 30 நாட்களுக்கு பின்பாக அதையை விட்டு திறந்து எங்கேயாவது ஓடி போய்விடுங்கள் என்று சொல்லி துரத்தி விட்டார்கள். கிறிஸ்துவுக்காக வெளியே வந்தார்கள். உலகம் முழுவதும் இந்த பாட்டை பாடி சுவிசேஷத்தை விதைத்ததை என்னுடைய வாலிப நாட்களிலே பார்த்தேன். மிகவும் துணிச்சலாக நின்று அவர்கள் பாடினதை நம்பாது. அடியோட முன்னில் வெடியோட முன்னில் தகர்வையில் நீ மாற்றும், அடி சமர்த்தான் நோக்கும் தோறும் அடிக்கடி உயர்மே சுவிசேஷம். நாம் எழுந்த நம்ம பாடலை நாம் பாடும்போது நம் ஆண்டவருக்கு என்று காணிக்கை செலுத்துவோம். அடியோட முன்னில் வெடியோட முன்னில் தகருவையில் நீ மாற்றும், அடிச்சமர்த்தான் நோக்கும் தோறும் அடிக்கடி உயர்மே சுவிசேஷம். அடியோட முன்னில் வெடியோட முன்னில் தகருகையில் மார்க்கம், அடியோட முன்னில் வெடியோட முன்னில் தகருகையில் மார்க்கம்,
ஆண்டோடைய வசனத்தை பிடித்துக் கொண்டு இந்த தேசத்திலே நமக்கு தந்திருக்கிற அந்த தேசத்திலே சுவிசேஷத்தை உயர்த்த வேண்டும். நம்முடைய சொந்த பிரயாசங்களை காட்டிலும் நம்முடைய ஜனங்கள் ஜனங்களை விடுதலையாக்கும். கட்டப்பட்டு கிடக்கிற ஜனங்களை பேதுரு விடுதலையாக்குறது போல தூதனை அனுப்பி விடுதலைக்க திருச்சபை இணைந்து ஜெபிக்க வேண்டிய நாட்களுக்குள்ளே கட்டாயத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். திருச்சபையில ஒன்றாய் எழும்பி போகிற ஜபத்தை ஆண்டவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். திருச்சபையே, அப்போஸ்தல திருச்சபையே, எத்தனையோ ஜனங்கள் இந்த திருச்சபைக்காக சுவிசேஷத்தின் பரப்புதலுக்காக தங்களுடைய ஜீவன், சுகம், பலன், தங்கள் பிரயாசங்கள், தங்கள் பணம், தங்கள் சொத்துக்கள், தங்கள் ரத்தம் முழுவதையும் சிந்தி சுவிசேஷத்திற்காக தங்களை ஒப்புக் கொடுத்தார். நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற நல்ல வசதி வாய்ப்பான இடத்திலே ஜெபம் பண்ணுகிறோமா? ஜெபிக்கும்படியாக ஆண்டவர் கேட்கிறார். திருச்சபையே, நமக்குள்ளே ஜெபம் எழுப்ப வேண்டும். திருச்சபை வளர வேண்டும் என்று சொல்லக்கூடிய எண்ணம் எழுப்ப வேண்டும். அது மாத்திரமல்ல, கட்டப்பட்டு கிடக்கிற ஜனங்கள் விடுதலையாகும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். எனவே நாம் ஜெபிக்கும்படியாக ஆண்டவர் கேட்கிறார். அந்த நல்ல தெய்வமே, நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளினுடைய பிள்ளைகளாகி நாங்கள் கூடி வந்த நேரமெல்லாம் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே, அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தை தியானிக்கும்படியாக இரக்கம் பாராட்டினீர். கட்டப்பட்டு கிடக்கிறோம். எத்தனையோ சங்கிலிகள் எங்களை கட்டி வைத்திருக்கிறது. எங்கள் திருச்சபை நண்பர்களை கட்டி வைத்திருக்கிறது. எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களை சங்கிலிகள் கட்டி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, விடுதலையாக்கக்கூடிய வல்லமையுள்ள ஜெபம் எங்கள் ஆலயத்தில் எழுப்பி போவதாக. எல்லா கட்டுகளை உடைக்கிற பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய தூதரை அனுப்புவீராக. நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம். எங்கள் நெருக்கங்களை விடுதலையாக்கும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளை நெருக்கங்களை விடுதலையாக்கி உம்முடைய திருச்சபையிலே வந்து விடுதலையோடு ஆராதிக்கும்படியாக எல்லா சந்திரிகளும் இயேசுவின் நாமத்திலே ஆராதிக்கப்படுவதாக. உம்முடைய தூதன் புறப்பட்டு போவானாக. எங்கெல்லாம் ஜனங்கள் கட்டப்பட்டு கிடக்கிறார்களோ எல்லா கட்டுகளும், அக்கிரமத்தின் கட்டுகள், வியாதியின் கட்டுகள், சக மனிதனுடைய கட்டுகள், எல்லா மனிதனுடைய கட்டுகள் அறுக்கப்படுவதாக. விடுதலை உருவாகட்டும். வரும் நாட்களிலே உம்முடைய பிள்ளைகள் கட்ட வைக்கப்பட்டவர்களாய் உம்முடைய திருச்சபையிலே வந்து உம்மை பாடி ஆராதிக்கும்படியாக கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய அக்கினி இந்த இடத்திலே இறங்குவதாக. உம்முடைய பரிசுத்த அக்கினி உம்முடைய திருச்சபையிலிருந்து பாய்ந்து போவதாக. வீடுகளுக்குள்ளே கட்டுகளை உடைக்கிற பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்கி ஆளுகை செய்யட்டும். எல்லா பாவத்தின் கட்டுகளும் அறுக்கப்படுவதாக. உம்முடைய விடுதலை உருவாகும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கையை அங்கீகரிப்பீராக. கொடுங்கள், கொடுக்கப்படும் என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகள் கையின் பிரயாசங்களை 100 மடங்காய், லட்சம் மடங்காய் ஆசீர்வதிப்பீராக. திருச்சபை வளர்ச்சிக்காக நாங்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் வைக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் வீடுகளுக்கு புறப்பட்டு போகிறார்களப்பா. உம்முடைய பாதுகாப்பும் உம்முடைய ஆசீர்வாதமும் தருவீராக. இரவு நேரங்களிலே வீடுகளிலே கம்பீர சத்தம் உருவாகட்டும். சத்துருவினால் வருகிற சதிமோசங்கள் குடும்பங்களை தகர்ந்து போகட்டும். தெய்வீக சமாதானம் வீடுகளை ஆளுகை பண்ணட்டும். கர்த்தாவே, நீதிமான்களின் கூடாரங்களில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்று சொல்லி நீதிமான்கள் தங்கள் படுக்கையிலே கம்பீரிப்பார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய கம்பீர சத்தம் உண்டாகட்டும். மருத்துவமனையிலே கிடக்கிற ஜனங்களை விடுதலாக்கி கொண்டு வாங்க. உம்முடைய பிள்ளைகளுடைய ஆலயத்திலே வந்து மகிழும்படியாய் இரக்கம் பாராட்டி கர்த்தாவே, இந்த நேரத்திலே உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு வீடுகளுக்குள் கடந்து போவீராக. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குடைய ரத்தத்தை வாசல்களும் நிலைக்காலிலும் ஒவ்வொரு வீடுகளிலும் நாங்கள் பூசுகிறோம். ஆண்டவரே, எங்கள் பகுதியை சுற்றி எல்லா வீடுகளிலும் தேவனுடைய ரத்தம், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குடைய ரத்தம் இப்பொழுது ஒவ்வொரு வாசல்களிலும் நிலைக்காலிலும் பூசப்படுவதாக. சந்தார தூதன் ஒரு வீடுகளுக்குள் வரக்கூடாது. ஆண்டவரே, இருளின் அதிகாரிகள் அற்று போவதாக. உம்முடைய விடுதலை இந்த தேசத்திலே பரிமளிப்பதாக. நாங்கள் ஜெபிக்கிற நேரத்தில் இந்த வல்லமை புறப்பட்டு போகும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் எல்லா குடும்பங்களையும் உடைய கரத்திலே தருகிறோம். எங்கள் உற்றார் உறவினர்களை தருகிறோம். பலவீனமாய் கிடக்கிற ஜனங்களுக்கு விடுதலையாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தின் கரத்திலே பிள்ளைகளை நாம் சமர்ப்பிக்கிறோம். இறை மைந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே,
ஆமென். தேவன் தந்தையுக்காக தந்தைக்கும் சோத்திரம். வீணும் அன்னோர் கூட்டமாக பாடுவோம் சங்கீதம். மீட்கப்பட்ட யாவராலும் தேவரீருக்கே ஆசீர்வாதம் நம்முடைய பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தூயாவியாருடைய இல்லாத பிரசன்னமும் நம் அனைவரோடும் இந்த தேசம் அனைத்தோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருந்து காப்பதாக.